இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் சரீரத்திலே மட்டுமல்ல, உன் ஆத்துமாவிலும் வெளிப்படுகிறது. இன்றைக்கு செத்து போய் கிடக்கிற ஆத்துமா உயிர் பெற்று எழும்புகிறது. அது மட்டுமல்ல, ஆவியிலே உயிரற்று போன உன்னை கர்த்தர் இன்றைக்கு தன் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஆவியிலே உன்னை உயிர்ப்பிக்கிறார். பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல் தேவனுடைய வல்லமை சபைக்குள் இறங்கி வருகிறது. உனக்குள் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்குள் ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ கணுக்காலளவல்ல, உலகாலளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழங்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போவா. நீ ஆவியிலே நிறைந்து துதிப்பாய். நீ ஜெபிக்கும் பொழுது இருந்த தூக்க மயக்கம் மாறி நீ ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் ஜெபிப்பாய். ஜெபிப்பாய், அபிஷேகம் இறங்கும். நீ ஜெபிக்க உட்கார்ந்தால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாய், தேவ சத்தத்தை கேட்பாய், தரிசனத்தை காண்பாய், தரிசனத்தை காண்பாய். கிருபையால் நிரப்பப்படுவாய், ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுவாய், ஆவியின் வரங்களால் கர்த்தரை நிரப்புவார். நீ தீர்க்க தரிசனம் பேசுவாய். அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உன் ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?